அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் கதை மற்றும் அற்புதங்களின் அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் வரலாறு மற்றும் அற்புதங்களை பார்த்துக்கிட்டு வரோம். கடந்த 2 வாரங்களாக கச்சேரி காரணமாக தொடர்ச்சி போட முடியல. நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஏன் விட்டுட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் அற்புதங்கள் வியாழந்தோறும் ஒவ்வொன்றாக பார்த்துக்கிட்டு வந்தோம். நிறைய பார்த்தோம். பாபா இன்னும் நிறைய அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி இருக்கின்றார். அதில் முக்கியமானதெல்லாம் பார்த்திங்கன்னா சாய் சச்சரிதத்தில் வந்திருக்கு. அதை படித்து தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கோர்த்து. இப்போது இன்றைக்கு நம்ம பாபாவை பற்றிய சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா சாய் சச்சரிதத்தில் என்ன அற்புதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. இருந்ததெல்லாம் சொல்லியாச்சு. பாபாவின் வரலாறும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த பதிவில் பாபாவை பற்றிய சில தகவல்கள் பார்த்து நம்ம இந்த பதிவோட இறுதியாக நிறுத்த போகிறோம். ஆனால் பாபாவை பற்றி இன்னும் பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து வேறு தலைப்பில் பார்க்க போகிறோம். நமக்கு கேட்க கேட்க இனிமையாக இருந்த பாபாவின் அற்புதங்கள் இந்த வாரத்தோட முடியுதே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்குது. கலியுகத்தில் மிக சமீபமாக வாழ்ந்த பாபாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய அற்புதங்கள் எல்லாம் ஏராளமாக இருந்தது. கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு சாரார் தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு சமீபத்தில் வாழ்ந்த பாபா ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தி நிறைய பேருக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். தன்னை நாடி வருபவர்களுடைய துன்பத்தை எல்லாம் இவர் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு அந்த துன்பங்களை இல்லாமல் அனுப்பி வைப்பார். இதே போல் தான் பாபா நிறைய நோய் நொடியோடு வர்றாங்க இல்லையா, அவங்களுடைய நோய்களை எல்லாம் ஒன்றா தான் வாங்கிப்பார், இல்லாட்டி அறவே இல்லாமல் செய்வார். இவர்கிட்ட போனால் ஒரு விதமான நிம்மதி கிடைக்குது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீருதுன்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் பக்தர்கள் பெருகிக்கிட்டு தான் போனாங்க. இப்போது உலகெங்கும் பாபாவினுடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டால் ஏதோ ஒரு பாபாவின் சக்தியால் ஈர்க்கப்பட்டு மறுபடியும் போகணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிறாங்க வைங்களேன் கோயிலுக்கு. இப்போ கூட பிரச்சனையோடு போனால் பாபாவை பார்த்தா என்னமோ தகப்பனை பார்க்கறது மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டு கண்களில் நம்மை அறியாமலேயே தண்ணி வந்து அவர்கிட்ட வேண்டுதலை வச்சுக்கிட்டு வர்றோம். வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளேயே பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடச்சிரும் கட்டாயம். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மகான் நம்ம பாபா. மிக எளிமையான, தலையில் கிரீடம் இல்லை, அவரை சுற்றி எந்த விதமான ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையான தோற்றத்திலே நமக்கு காட்சி தந்து நம்மை போலவே இருக்கிறார். அதனால தான் அவரை பார்த்திங்கன்னா எல்லாருமே நேசிக்கிறாங்க. இதில் அவருடைய வரலாற்றை தெரிந்து கொண்டவர்கள் அவரால் ஏற்றப்பட்ட உதியை கொண்டு வந்து எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை நெற்றியில் இட்டுப்பாங்க. அப்புறம் எங்கேயாவது உடலில் உபாதைகள் இருந்துச்சுன்னா அதை பூசிக்கிட்டு வருவாங்க. அதை பூசினாலே அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? பாபா சொல்லியிருக்கார் இல்லையா, யார் ஒருவர் என்னை நினைக்கிறார்களோ அவர்கள் இடத்திலே நான் இருப்பேன், யார் என்னுடைய உதியை பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அதுபோல் சூட்சுமமாக இருந்து நம்மை பாபா இன்றளவும் காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றார். அவர் விரும்பினது எல்லாமே என்ன? எளிமையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், வயிற்று பசியோடு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றதெல்லாம் தான் விரும்பினார். அதனால் தான் இன்றைக்கும் பாபா கோயில்களில் போகிறவங்க அத்தனை பேருக்குமே அன்னதானம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் அன்னதானம் போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பணத்தை கட்டிக்கிட்டு அன்னதானம் போடுற நாளுக்கு அழைப்பு வந்த பின்னாடி அவங்க போயிட்டு அவங்க கையாலேயே வர்ற பக்தர்களுக்கு அனைவருக்குமே உணவு பரிமாறுவது வழக்கமாக வச்சுருக்காங்க.
இப்படி பாபா செய்ய சொன்னதெல்லாம் எதுக்கு? அவரை பார்க்க சென்றவங்க கிட்ட தட்சிணையெல்லாம் கேட்டார், மற்றவங்களுக்கு உணவு பரிமாற சொன்னார், மற்ற உயிர்களிடத்தே அன்பு செலுத்த வேண்டும், அந்தந்த உயிர்கள் என்ன சாப்பிடுமோ அந்த உயிர்களுக்கெல்லாம் நம்மால் முடிஞ்சது வாங்கி உணவாக கொடுக்கணும், போடணும் அப்படின்னு. மற்ற ஜீவராசிகள் பேசுமா என்ன, பசிக்குதுன்னு கேட்குமா என்ன, நாயை பார்த்தா நம்ம தான் ரொட்டி துண்டு போடணும், பிஸ்கட் போடணும் அப்படின்லாம் பாபா சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் பாபா எதனால் செய்தார் அப்படின்றத நம்ம தெளிவாக பதிவுகளில் பார்த்தோம். நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகளை எல்லாம் தொலைக்கணும்னா இந்த ஜென்மத்தில் மற்ற ஜீவராசிகளுக்கு, பசியால் வாடி கிடக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் உணவை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதால் நம்முடைய கர்ம வினைகளெல்லாம் குறையும், நம்ம நல்லபடியாக வாழ்வோம். அப்படின்ற காரணத்தினால தான் பாபா பணமாக கேட்டார், சிலர்கிட்ட அவராகவே கேட்டார், மற்றவங்கக்கிட்ட உணவாக கொடுங்கன்னெல்லாம் வலியுறுத்தினார். பாபா இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நான் மறைந்த பின்னாடியும் உயிரோடு இருப்பேன், உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேனே ஒழிய என்னுடைய ஜீவ சமாதியிலே நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என் ஜீவ சமாதியை யாரெல்லாம் நாடி வருகின்றார்களோ அவர்களை நான் காத்து ரட்சிப்பேன், அவர்களுடைய துயர்களை நான் துடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ஷீரடி, அவர் வாழ்ந்த சீரடியை நம்ம ஒரு முறையாவது வாழ்க்கையில் தரிசனம் செய்யணும். அப்படி செய்வதனால அவருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், நம்முடைய மன கஷ்டங்கள் அனைத்தையுமே பாபா துடைத்து விடுவார். அங்கே போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு விதமான நல்ல மாற்றம் ஏற்படுவதை உணரலாம். அங்கே போக முடியலன்னா கூட நம்ம இருப்பிடத்திற்கு அருகிலே பாபா கோயில் இருந்ததுன்னா அங்கே முடிஞ்சளவு நம்ம போயிட்டு வரணும். அதனால் ஒரு நிம்மதி கிடைக்கிறது, ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறைவதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? பாபாவை பற்றி இன்னும் தெரியாத விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு நான் கட்டாயம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பதிவுகளாக எதிர்காலத்தில் தருவேன். நம்ம பாபா சொன்னது போல் ஏழைகளிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும், அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும், எல்லா ஜீவராசிகளையும் நம்ம மதித்து அதுக்கு உணவு அளிக்க வேண்டும். நாயாச்சே அதுக்கெல்லாம் சோறு வைக்கணுமா, ஒரு தடவை வச்சா திரும்பி நம்ம வீட்டுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குமே அப்படின்றதெல்லாம் நினைக்கக்கூடாது. வெளியிலேயே வச்சு, இல்லை நீங்கள் போகிற வழியில் ஏதாவது ஒரு நாய் ஒட்டிய வயிறோடு போச்சுன்னா அதுக்கு பிஸ்கட் எப்போவுமே பையில் வச்சுக்கோங்க, அதை எடுத்து போட்டு போங்க. அதனால் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தொலையும். எறும்புக்கு நம்ம சர்க்கரையை கொஞ்சம் தூவி விடலாம். இது போல் நம்மால் முடிஞ்சதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மற்ற ஜீவராசிகளுக்கு செஞ்சுக்கிட்டு வரணும். இன்றைக்கு இந்த பதிவில் பாபாவின் அற்புதங்கள் முடிவடைகிறது. நிறைய பேர் பாபாவின் பூஜை செய்து காமிங்க, அதாவது ப்ராக்டிக்கலாக செய்து காமிங்க, உங்கள் பூஜை ரூமும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு பூஜை செய்து காமிக்கிறேன். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். நம்ம விஹா ஆன்லைனில் அழகிய பாபா சிலைகள் எல்லாம் இருக்குது, பாபா படங்கள் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கலாம், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சிஓடி கேட்டுட்ருக்கீங்க, அதனால் பல பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால நான் சிஓடி தர முடியாது. அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். புதிதாக என்னுடைய பதிவை இன்றைக்கி தான் பார்க்குறவங்க விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறாங்களே அது என்னன்னு நினைப்பீங்க. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்க்கான பெயர். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்குது, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு எதில் வசதியாக இருக்கோ அதில் போய் பொருள்கள் பாருங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலைன்னா நீங்கள் பொருள்கள் வாங்கலைன்னா கூட என்ன பொருள்கள் இருக்குதுன்னு போய் பாருங்களேன். நல்ல நல்ல பூஜை பொருள்கள் இருக்குது. நான் செய்த சோப்ஸ், க்ரீம் மற்றும் லிப் பாம் எல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதை பற்றி ரிவ்யூஸ் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டு இருக்குது. அதை பார்த்து வரலாம். இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய கடைக்கு அழகாக உங்களுக்கு டைரக்ட் பண்ணிவிட்டு கூட்டு வந்து விட்டுடும். இன்னும் சில முக்கியமான தகவல்களை நான் சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் சொல்லி இல்லை புகைப்படம் வீடியோவை காமிச்சு அவங்க பொருள் தாங்க, அவங்க கடை தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னொன்று, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது நீங்கள் விஹா என்கின்ற பெயரில் பார்த்தீங்கன்னா அது எங்களுடையது கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா விஹா என்கின்ற பெயரை வேறு மாற்றங்களோடு செஞ்சு சில வெப்சைட்டில் சில ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். அது சட்டப்படி குற்றம். அதற்கு நடவடிக்கைகளெல்லாம் எடுத்து அதை தான் அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டு வர்றேன். சிலர் என்னுடைய தான் நினச்சிக்கிட்டு நீங்கள் வாங்கி ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அதுலேயும் என்ன திட்டிடக்கூடாது இல்லையா, அதனால் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படித்து நான் கட்டாயம் பதிவுகளாக தருவேன். கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் பொறுத்துருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.